शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறைமைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற ஓம் சாந்தி. சந்திரசேன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 3 பொண்ணுங்க இருந்தாங்க. 3 பொண்ணுங்களையும் நல்லபடியாக வளர்த்தாரு. அந்த அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, அது அவருடைய பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு. இவருடைய பாலனையின் காரணத்தினால அவருடைய குழந்தைங்க ரொம்ப குஷியாக இருந்தாங்க. பொண்ணுங்க அவர் நினச்சிட்டு இருந்தார், பொண்ணுங்க வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க, ஒரு நாள் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். அதனால் ஒருத்தர் கேட்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ வந்து யாருடைய இதை சாப்பிட்டுட்ருக்க, நீ சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களுடைய பாக்கியத்தை சாப்பிட்டுட்ருக்கோம், எங்களுக்கு உங்களுடைய பாக்கியம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அளவு எங்களுக்கு பாலனை பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கு குறைவில்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்க, நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்றாங்க. உங்களுடைய பாக்கியத்தில் தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோம், உங்களுடைய கருணையினால் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க முதல் பொண்ணு. இவருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து இவங்கள நல்லா வளர்க்குறேன், அதனால தான் இவங்க குஷியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அடுத்த பொண்ணை கூப்பிடுறாரு, அவங்களும் அதே பதில் சொல்கிறாங்க, உங்களுடைய கருணையினால் உங்களுடைய பாக்கியத்தினால நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், வளர்ந்துட்டுருக்கோம், இவ்வளோ வந்து வசதியாக வளர்ந்துட்டுருக்கோம், அது உங்களால் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இவருக்கு என்ன பயங்கர சந்தோஷம். இன்னும்
குஷி அதிகமாயிடுச்சு. 3வது பொண்ணு கூப்பிடுறாரு. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான நேச்சுரலான குணம் உடையவங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. அவங்க கொஞ்சம் பக்தி பாவனை உடையவங்க. 3வது பொண்ணு அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீ யாருடைய பாக்கியத்தில் வளர்ந்துட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு 3வது பொண்ணுக்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய பாக்கியத்தில் சாப்பிட்டுட்ருக்கேன், என்னுடைய பாக்கியத்தில் வளர்ந்துட்டுருக்கேன். கொடுக்கக்கூடியவர் வள்ளல் பரமாத்மா, அவர் எல்லாமே கொடுத்துட்ருக்கிறாரு எல்லாருக்கும். இந்த பதில் வந்து அவருக்கு பிடிக்கல, கோவம் வந்துடுது அவருக்கு தோணுச்சு, நான் எல்லாத்துக்கும் இவ்வளோ எவ்வளோ மெனக்கெட்டு நான் எல்லாத்துக்கும் பாலனை கொடுக்குறேன், இந்த பொண்ணு இப்படி சொல்லுதே அப்படின்னு அவருக்கும் வந்துச்சு. உடனே மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ உடனே இந்த பொண்ணை கொண்டு விட்டு வந்துருங்க காட்டில், இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. உடனே ராஜாவனுடைய கட்டளை கொண்டு விட்டாங்க காட்டில். அவங்க காட்டுக்கு கொண்டு விட்டோன்னா அவங்க துக்கப்படல, கவலைப்படல, ரொம்ப குஷியாகிடுறாங்க. ஏன்னா காட்டில் ஃப்ரெஷ் ஏர் இருக்குது. ஏன்னா இயற்கையினுடைய சூழலில் இருந்ததே இல்லை. எப்போவுமே அரண்மனையிலேயே கட்டுக்கோப்பாகவே இருந்ததுனால இது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இப்போ பகவானை நினைக்க முடியும். ஏன்னா அவங்க தியானம் பண்ணுறவங்க, பக்தி பாவனை உடையவங்க. அதனால் ரொம்ப குஷியாகிடுறாங்க முதல்ல விட. அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே அப்புறம் டெய்லி அவங்களுக்கு குஷி அதிகமாகிட்டே இருக்குது. காட்டில் பகவானை நினைக்கிறாங்க. என்னெல்லாம் கிடச்சதோ பசிச்சதுன்னா அதை வாங்கி சாப்பிட்றாங்க. காட்டில் பழங்கள், கிழங்குகள், காய்கறிகள் ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் ஒரு ராஜ்குமார் வராரு, வேட்டைக்கு வராரு. இவங்களை எப்போ பார்க்குறாரோ அவர் பார்த்த உடனே கவர்ச்சிக்கப்பட்டுறாரு, அட்ராக்ட் ஆகிடுறாரு, காதல் வந்துடுது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ராணி ஏன் இங்கே கஷ்டப்படுறீங்க, வாங்க என்னுடைய ராஜ்யத்துக்கு வாங்கன்னு அவங்க ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுடைய ராஜ்யத்தில் இன்னொரு பக்கத்து ராஜ்ய அதிகாரி ராஜா ஆக்கிரமம் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த ராஜ்யத்தை பிடிங்கிறாங்க. இவர் காட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்னென்னா அங்கே இன்னொருத்தர் ஆட்சி பறிப்போனத காரணத்தினால அவரால் அரண்மனையில் இருக்க முடியல, காட்டுக்குள்ளே இருக்கிறாரு. யார் அந்த மகளை எங்கே கொண்டு விட்டாரோ அதே காட்டுக்கு மறுபடியும் வந்துட்டார். இவரும் வந்துட்டார். பிச்சை வாங்கி அவருடைய அதே போல் கஷ்டப்படுறாரு. மகள் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி மகள் கஷ்டப்படல, என்ஜாய் பண்ணாங்க. இவர் கஷ்டப்படுறாரு. அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த ராஜ்யத்தில் அவங்க போனாங்களோ அங்கே மகாராணி ஆயிடுறாங்க. இவர் அந்த ராஜ்யத்தில் பிச்சை வாங்கிறதுக்காக போகிறாரு. ஒரு நாள் பிச்சை வாங்கிறதுக்காக மகளுக்கு அரண்மனைக்கு போயிடுறாரு. ஒரு நாள் அவர் பிச்சை வாங்கிறதுக்காக போகிறாரு. அவருடைய மகளே ஒரு நாள் அவருக்கு பிச்சை கொடுக்குறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, அவங்க அப்பாவே பிச்சைக்காரராக இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர் ரூபத்தில் இருக்காரு, கையில் பிச்சை பாத்திரம் இருக்குது. அவரு பார்க்குறாரு, என்னுடைய மகளை நான் காட்டில் விட்டு வந்தேன், அது எப்படி இங்கே மகாராணியாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்களுடைய ஸ்டோரியை சொல்லிக்கிறாங்க. அப்போ தான் புரிய வருது இவருக்கு, பொண்ணு சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, அவங்கவுங்களுடைய பாக்கியம்தான் அவங்கவுங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அவங்க பொண்ணு கேட்குறாங்க, அப்பா இப்போ சொல்லுங்க, நான் யாருடைய பாக்கியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம், இப்போ சொல்லுங்க. அப்போதான் அவர் சொல்றாரு, குழந்தை மகளே, நீ உன்னுடைய பாக்கியத்தை தான் நீயும் சாப்பிட்டுருக்க, நான் என்னுடைய பாக்கியத்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன். உன்னுடைய பாக்கியம் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, என்னுடைய பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியவர் வள்ளலாக இருக்கும். வள்ளல் ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான். ஸ்டோரி முடிஞ்சு போச்சுங்க. விஷயம் என்னன்னா பாக்கியத்தினுடைய விஷயம். பாக்கியம் எதனுடைய ஆதாரத்தில் வருது, உருவாகுது. எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது, என்னுடைய பாக்கியம் உயரணும், என்னுடைய பாக்கியம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு. சரி, பாக்கியம் எதனுடைய ஆதாரத்தில் உருவாகுது? நம்மளுடைய கர்மத்தின் மூலமாக, சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக, புருஷார்த்தத்தின் மூலமாக. நம்ம சிரேஷ்ட கர்மம் செய்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோம், புருஷார்த்தம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய புண்ணிய கர்மத்தில் சேமிப்பாயிருது. அது நம்மளுடைய பாக்கியத்தின் ரூபத்தில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுது. அந்த பாக்கியத்தை நம்ம செலவு பண்ணுறோம், அதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு உதவுதே தவிர இன்னொருத்தருடைய பாக்கியம் நமக்கு வராது. நம்ம என்ன முயற்சி பண்ணி நம்மளுடைய பாக்கியத்தில் சேர்த்து வச்சிருக்கிறோமோ, புண்ணிய கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறோமோ, அதுதான் நமக்கு அடுத்து காலகட்டத்தில் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு யூஸ் ஆகுது. பாக்கியத்தினுடைய ஆதாரம் என்ன? நம்ம என்னெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பாக்கியம்.
வேற யாரும் கொடுக்கறது கிடையாது, வேற யாருடையது நம்ம வாங்கவும் முடியாது. நம்ம ஆத்மாக்கள் புருஷார்த்தம் பண்றோம், சேவை பண்றோம். அதனுடைய காரணத்தினால நம்மளுடைய புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகுது. நம்ம இப்போ என்னெல்லாம் சங்கமயுகத்தில் சேர்க்கிறோமோ அது எல்லாமே நம்மளுடைய புண்ணியத்தின் கணக்காக மாறி 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்தில் நமக்கு யூஸ் ஆகுது, நம்மளுடைய பாக்கியமாக. ஆகையினால நினைவில் மூழ்கி போகுதல் அப்படிங்கிற 28 நாள் பட்டியினுடைய 4வது நாள் 4/2/2026. இன்னைக்கு 31/1/1998 முரளி. இப்போ நம்ம அந்த முறையிலேயே ரிவைஸ் பண்ணலாம். முரளியுடைய தலைப்பு என்னன்னா, பாஸ் வித்தானர் ஆவதற்காக ஒவ்வொரு கஜானாவையும் சேமிப்பு செக் பண்ணி அதை சேமிப்பு பண்ணுங்க அப்படின்னு அதுதான் டாபிக். பாஸ் வின் ஆனர் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்காக அனைத்து கஜானாக்கள் கணக்கை சோதனை செய்து சேமிப்பு செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யோகம் என்றால் சிரேஷ்ட பாக்கியம். இந்த முரளியினுடைய ஸ்டார்டிங்கில் பாப்தாதா எல்லாருடைய பாக்கியத்தினுடைய ரேகையை பார்க்குறாரு. பிராமணர்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமான பாக்கியம். பாபா சொல்றாங்க, உங்க பிராமணர்கள் உங்களுடைய பாக்கியம் தேவதைகளோட உயர்ந்த பாக்கியம், தேவதைகளை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாக்கியம் உங்களுடைய பாக்கியம். தேவதைகளை விட சிரேஷ்டம் எப்படி? உலகத்துல கூட சொல்றாங்க நீங்க ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு. சரி, ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னா அதை எதனுடைய ஆதாரத்துல பாக்கியசாலின்னு சொல்ல முடியும்? அவங்கள நீங்க பெரிய பாக்கியவான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? யார் பணம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரிய பாக்கியவான்னு சொல்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்குது அப்படின்னா அவங்களையும் பெரிய பாக்கியசாலின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல மனசு இருக்குது, மகிழ்ச்சியான மனசு எப்போவுமே இருக்குது அப்படின்னா அவங்களும் பெரிய பாக்கியசாலிகள். உடல், மனம், செல்வம் எல்லாமே மூணுமே நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா அவங்க தான் பாக்கியசாலி. பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளோட தேவதைகள் தான் ரொம்ப உயர்ந்த பாக்கியசாலிகள். ஏன்னா அவங்களுக்கு உடல், மனம், செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வியாதியே வராது, அவங்களுக்கு செல்வம் குறையவும் செய்யாது. ஆனால் நமக்கு வியாதி வருது, நமக்கு செல்வம் இல்லாமல் போயிடுது. சில நேரம் மனசில் நிறைய புயல்கள் வருது, சந்தோஷமாக இருக்க விட்டுறது இல்லை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம சில தேவதைகளோட எப்படி வேறுவங்களா எப்படின்னு சொல்ல முடியும் பாபா? ஏன் சொல்கிறார்? எதை வச்சு சொல்கிறார் பாபா? அப்போ நம்ம சிரேஷ்டமானவங்களா, தேவதைகளோட உயர்ந்தவங்களா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி இருக்குது, எல்லாருக்குமே ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அப்புறம் மனசை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய வீணான எண்ணங்கள் வருது, நெகட்டிவ் எண்ணங்கள் வருது. ஆனால் தேவதைகளுக்கு வீணான எண்ணமே கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும்தான். பிராமண ஆத்மாக்களுக்கு சக்திசாலியான எண்ணம் வருது அப்படின்னா சில நேரம் வீணான எண்ணமும் வருது, அப்பப்போ நெகட்டிவ் எண்ணமும் வருது. ஒரு செகண்ட்ல மேலே போயிடுது, ஒரு செகண்ட்ல கீழேயும் போயிடுது. அப்போ மனசை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவதைகள் நம்மளோட ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவங்க. அதோட செல்வத்தை பார்க்கும்போது, பணம், செல்வம், வசதி வாய்ப்புகளை பார்க்கும்போது நம்மளை விட தேவதைகள் பல மடங்கு உயர்ந்தவங்க. அவங்கள்ட்ட இல்லைங்கிறது இல்லை, எந்த குறையும் இல்லை. உடல், மனம், பொருளை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவங்க தேவதைகள் தான். நம்ம ரொம்ப குறைவு தான் அதை விட. ஏன்னா அவங்களுக்கு குறையவே கிடையாது, நமக்கு மேலே கீழே தான் ஆகுது. அப்போ பாபா ஏன் அப்படி சொல்றாரு? பிராமணாத்மாக்கள் தேவதைகளோட ரொம்ப சிரேஷ்டமானவங்கன்னு எதை வச்சு நம்ம சிரேஷ்டமானவங்கன்னு சொல்றாரு? கரெக்டாக சொன்னார் பிரதர். ஏன்னா சங்கமயுகத்தில் இப்போ பரமாத்மா நம்ம கூட இருக்கிறார், தேவதைகள் கூட பரமாத்மா கிடையாது. அதுதான் முக்கியமாக நம்மளுடைய பாக்கியத்துக்கு ஆதாரம் பாக்கிய விதாத்தா, பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாபா. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ அவர் சொல்றாங்க, நம்ம பிராமண ஆத்மாக்கள் ஜென்மம் எடுத்த உடனே 3 விதமான பாலனை கிடைக்குது பரமாத்மா மூலமாக. தாய் தந்தையின் ரூபத்துல வளர்ப்பு கிடைக்குது, பாலனை, வளர்ப்பு. பாபா சங்கமயுகத்தில் எவ்வளோ ராயல்ட்டியாக பாலனை பண்ணுறாரு. பாலும் தேனும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை பாலனை பண்ணுறாரு. அமிர்த வேலையிலிருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் பாபா எவ்வளோ நல்ல முறையில் நம்மளை பாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு குல்சார் தாதியினுடைய ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. குல்சார் தாதி சின்ன வயசுலேயே வந்துட்டாங்களா, 7-8 வயசுலேயே ஞானத்துக்கு. இப்போ தாதி அவங்களுடைய அனுபவத்தில் சொன்னாங்க, யஜ்யத்தில் அவங்க எப்போ வந்தாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா பாபா அவ்வளோ பாலனை பண்ணார். மகாராஜா மகாராணிகள் போல வச்சு எங்களை ஒவ்வொரு சன நேரமும் அவ்வளோ
பாலனை பண்ணார். இந்த மாதிரி வெளி உலகத்தில் எந்த ஒரு மகாராஜா மகாராணியினுடைய குழந்தையும் இளவரசன் இளவரசி கூட கிடைச்சிருக்காது. அந்த அளவு பாலனை எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்றாங்க அவங்க அனுபவத்தில் ஒவ்வொருத்தரையும். பாபா அம்மா ராத்திரி வருவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அவங்க கொசு வலை செட் பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொசு கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதை செக் பண்ணுவாங்க, கொசு ஏதாவது உள்ளே வந்திருக்கா, ஏன்னா குழந்தைங்க கொசு கடிச்சதுனால தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அந்தளவு பாலனை பண்ணியிருக்காங்க 2 பேரும் சிவபாபா டைரக்ஷன் படி. அதே போல் சிவபாபா பிரம்மா அம்மா மூலமாக நமக்கு பாலனைகள் கொடுத்துட்ருக்கிறாரு ஒவ்வொரு விதத்துலையும். 2வது பாக்கியம் பாபா சொல்கிறாங்க படிப்பினுடைய பாக்கியம். சுயம் பகவான் தன்னுடைய பரந்தாமத்தை விட்டுட்டு நம்மளை படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்காரு. படிப்பு கூட எவ்வளோ சிரேஷ்டமான படிப்பு. இந்த படிப்பின் மூலம் நம்ம சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான தேவதைகளாக மாறிடுறோம். உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிலவங்க ரொம்ப உயர்ந்த பதவிக்கு அடைஞ்சிடுறாங்க படிப்பினால. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டீச்சர்னால நான் படித்து உயர்வானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு போதை இருக்குது, எனக்கு எங்களுடைய டீச்சர் யார் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய டீச்சர் தெரியுமா, எங்கள் டீச்சர் அப்படின்ட்டு அவங்களுக்கு பெருமை இருக்குது. எங்களுடைய டீச்சர் அப்துல் கலாம்ஜி அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பெருமை இருக்கலாம். இப்போ கூட நாங்கள் அப்துல் கலாம்ஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதே போல் நம்ம இப்போ யாருடைய ஸ்டூடெண்ட்ஸு, பகவானுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம். இறைவனே கடவுளே பரமாத்மா சிவனே பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு, படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அதில் நாம் அவருக்கு திறந்திருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியினுடைய, அவர் திறந்திருக்கக்கூடிய காலேஜ் அல்லது ஸ்கூலினுடைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், இறை மாணவர்கள். இது நம்மளுடைய படிப்பினுடைய பாக்கியம். 3வது பாக்கியத்தை பாபா சொன்னாங்க. சத்குருனுடைய ரூபத்தில் பாபா என்ன பண்ணுறாரு, எப்படி பாலனை பண்ணுறாரு, வரதானங்கள் கொடுக்குறாரு, அப்புறம் சிரேஷ்ட ஸ்ரீமத் கொடுக்குறாரு. எவ்வளோ சிரேஷ்ட ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அதன் மூலமாக என்ன ஆகுது, நம்ம உயர்ந்தவர்களை சிரேஷ்டமானவர்களாக மாறிடுறோம். பாபா டெய்லி வரதானம் கொடுக்குறாரு. காலையில் அமிர்த வேலையிலே ஆகட்டும், முரளிலே ஆகட்டும், ஃபுல் டே ஆகட்டும், ஸ்ரீமத்துங்கிற ரூபத்தில். பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வரம் வாங்கிறதுக்காக எவ்வளோ தபஸ் பண்ணாங்க சன்னியாசிகள், சாதுக்கள். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு வரம் கிடைக்கும், அவங்களுக்கு வரதானம் கிடைக்கும். அவங்களுடைய தவத்தை பார்த்து பரமாத்மா திருப்தி அடைஞ்சி அதுக்கு பிறகு வரம் கொடுக்குறதா காட்டுவாங்க இல்லையா. ஆனால் நமக்கு பரமாத்மா டெய்லி வரம் கொடுக்குறாரு. அப்போ நம்மளுடைய பாக்கியத்தை சொல்ல முடியுமா, வர்ணனை பண்ண வார்த்தைகள் இருக்கா? அவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நம்ம. இந்த 3 விதமான பாக்கியங்கள் நமக்கு பாபா மூலமாக கிடைக்குது. தாய் தந்தை ரூபத்தில் பாலனை பண்ணுறாங்க, டீச்சர் ரூபத்தில் படிப்பு சொல்லி கொடுக்குறாரு, சத்குரு ரூபத்தில் வரதானங்களுடைய பாலனை கொடுக்குறாரு, வரதானங்கள் மூலம். இந்த சங்கமயுகத்தில் தான் இந்த 3 பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் தேவதைகளோட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க, இந்த பேசிஸில் தான். ஓகேவா, புரிந்ததா? அதனால தான் பாபா எப்பவுமே சொல்கிறாங்க, உங்களுடைய பாக்கியத்தினுடைய பாடல்களை பாடுங்க. ஆஹா பாக்கியம், ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா அப்படின்னு பாடுங்க சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு யோகா பண்ணலாம், ட்ரில் பண்ணலாம். பாபா எப்படி அமிர்த வேலையிலேருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் நமக்கு பாலனை பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு கமாண்டரின் ரூபத்தில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உட்காருங்க. ஓம் சாந்தி. மனசு புத்தியை ஒரு நிலையில் வச்சுக்கோங்க. வாருங்கள், நம்ம பாபாவனுடைய மடியில் போகலாம். பாபாவனுடைய அன்பில் மூழ்கி போயிருங்க. பாபா அமிர்த வேலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படியெல்லாம் பாலனை பண்ணுறாரு அப்படிங்கிறத எமர்ஜி பண்ணுங்க. பாபாவுடைய நினைவில் நம்ம தூங்கும்போது பாபா நம்மளை அன்பாக எழுப்புறார். அதிகாலையில் அன்பினுடைய அலாரம் நம்மளை எழுப்புது. சுயம் பகவான் தன்னுடைய பரந்தாமத்தை விட்டு தினமும் அமிர்த வேலை குழந்தைகளாக நம்மளை எழுப்புறதுக்காக வராரு. நாம் அவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலிகள். சுயம் பகவான் தன்னுடைய உயர்ந்த தாமத்தை விட்டு உயர்ந்த படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த பூவுலகில் வருகின்றார். முழு நாளும் நம்முடவே இருக்கிறார். நமக்கு உணவூட்டுகிறார், நமக்கு அனைத்தும் செய்கிறார், நம் கூடவே இருக்கிறார், நம்முடன் உலா வருகின்றார். நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் பரமாத்மா கூட இருக்கிறார். அப்புறமே எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். எப்போ நம்ம தூங்குறதுக்காக போகிறோமோ அப்போ பாபாவும் நம்ம கூடவே இருக்கிறார். அதாவது அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸில் கூட பாபா ஒவ்வொரு சனமும் கூடவே இருக்கிறார்.
நம்மளுடைய முதலாளியாக மாறி பாபா அந்த பிஸ்னஸை நல்லா நடத்துகிறார். பாபா நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறார் அந்த வேலையில். நம்ம இப்போ உதாசி நிலைக்கு போயிடுறோமோ, ரொம்ப துக்க நிலையில் போயிடுறோமோ, அப்போ பாபா ஒரு நண்பனாக மாறி நம்மளுடைய துக்கங்களை களையிறதுக்காக தேடி வராரு, அன்பு காட்டுறாரு. பரமாத்மாவுடைய அன்பில், பரமாத்மாவுடைய நினைவில் நமக்கு அன்பு கண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீரை துடைப்பதற்காக அங்கு ஆஜராக இருக்கின்றார். நம்ம எப்போ பகவான் கூட கோவிச்சுக்கிறோமோ அப்போ பகவான் நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக ஓடி வந்துடுறார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே முன்னேறுங்க, நடந்ததை மறந்துடுங்க, நடந்து முடிஞ்சதை நினைக்காதுங்க. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி குழந்தைகள். அமிர்த வேலையிலிருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் சுயம் பகவான் நம்ம கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு க்ஷண நேரமும் பகவானும் நாமும் இணைந்தே இருக்கிறோம், கம்பைண்டாக இருக்கிறோம். ஆஹா, எனது பாக்கியம், நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. ஓம் சாந்தி. அடுத்தது 2வது பாயிண்ட், யோகம் என்றால் நினைவு சுரூபம். பாபா ஸ்மிருதி கொடுக்குறாரு, நினைவுகளை ஊட்டுறாரு ஒவ்வொரு விஷயத்துலையும். அதனால குழந்தைங்க விளையாட்டு பண்ணுறாங்க, நிறைய விளையாட்டு மறந்து போய் ஸ்மிருதி இல்லாதனால, நினைவுகள் இல்லாதனால பல விளையாட்டு காட்டுறாங்க. அதனால் பாபா கேட்குறாங்க, உங்களுடைய பாக்கியத்தினுடைய ஸ்மிருதி உங்களுக்கு இருக்குதா? நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மிருதி சுரூபத்தை நினைக்கிறதோட சரி, சுரூபமாகறதில்ல. நம்ம யோசிக்கிற சுரூபமாக இருக்கிறோமே தவிர ஸ்மிருதி சுரூபமாக ஆகலை இது வரைக்கும். ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிந்திக்கக்கூடிய சுரூபம் கிடையாது, யோசிக்கிற சுரூபம் கிடையாது, ஸ்மிருதி சுரூபமாக ஆகுங்க. வெறும் யோசிக்க மட்டும் செய்யாதுங்க, அதனுடைய சுரூபமாகவும் ஆயிருங்க அப்படிங்கிறாரு. ஸ்மிருதி சுரூபத்தை நல்ல அனுபவம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு வானிலை. ஏன்னா அனுபவம் தான் எல்லாத்த விட மிக உயர்ந்த சக்தி. உலகத்திலே அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது அனுபவம் மட்டும்தான். அப்புறம் பாபா பரந்தாமத்தினுடைய நினைவை கொடுக்குறாரு, ஸ்மிருதி கொடுக்குறாரு. நம்ம நீங்களாம் அனாதி காலத்தில் தொன்று தொட்டு ஒரு காலத்தில் பரந்தாமத்தில் இருந்தீங்க, புள்ளியாக இருந்தீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்தீங்க, ஸ்மிருதி சுரூபத்தில் இருந்தீங்க. நான் ஆத்மான்னு யோசிக்கிறவங்களா இல்லை, ஆத்மஸ்வரூபத்தில் நிலச்சிருந்தீங்க. இதுதான் உங்களுடைய அனாதி சுரூபம், அனாதி காலத்தினுடைய ஸ்மிருதி. அடுத்தது ஸ்மிருதி என்ன கொடுக்குறாரு, தேவதையினுடைய ஸ்மிருதி, ஆதி காலத்தினுடைய ஸ்மிருதி கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடிய சுரூபம் கிடையாது, நான் தேவதா நான் தேவதா அப்படின்ட்டு. நீங்கள் தேவதையாகவே இருந்தீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மிருதி இருந்தது. பாபா சொல்கிறான், ஆதி காலத்துலேயும் அனாதி காலத்துலேயும் எப்படி ஒரு ஸ்மிருதி சுரூபத்தில் இருந்தீங்களோ அதே போல் இப்போ ஸ்மிருதி சுரூபமாக மாறணும். மீண்டும் பாபா சொல்கிறாங்க, எவ்வளோக்களோ நீங்கள் அந்த ஸ்மிருதி சுரூபத்தில் வருவீங்களோ அவ்வளோக்களோ உங்களுடைய சக்திகள் குணங்கள் எல்லாமே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜ் ஆயிரும், அது வெளிப்படும். அந்த ஸ்மிருதி சுரூபம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒர்க்குக்கு ஒரு சீட் இருக்கும், அந்த சீட்டில் போனோடனே அவங்களுடைய எல்லா ஸ்மிருதிகளும் எமர்ஜ் ஆயிடுது. அதே போல் நீங்களும் உங்களுடைய ஸ்மிருதி சுரூபத்தில் நிலச்சிருங்க அப்படிங்கிறார் பாபா. அதுவும் நேச்சுரலாக இருக்கணும், நேச்சராக இருக்கணும். அப்புறம் பாபா பிராமணர்கள்னால் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னார் முரளியில். பிராமணர்கள் அப்படின்னா பிரம்மாவுடைய நேச்சர் என்னதோ அதுதான் பிராமணர்களுடைய நேச்சர். பிரம்மாவுடைய நேச்சர், அவருடைய இயற்கையான குணம் நம்மகிட்ட வரல அப்படின்னா நம்ம பிராமணன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் பிராமணர்கள் இல்லை. சில நேரம் தப்பு பண்ணிவிட்டு அது என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லிடுறீங்க. கோபம் வந்துருச்சு, அது என்னுடைய நேச்சர், கோபம் என்னுடைய நேச்சர், திருடி சாப்பிட்றது என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களுடைய நேச்சர் கிடையாது. பிராமணர்களுடைய நேச்சர் என்ன, பிரம்மாவனுடைய நேச்சர் தான் பிராமணர்களுடைய நேச்சரே தவிர தப்பு பண்ணுறது நேச்சரெல்லாம் உங்கள் நேச்சர் கிடையாது, அது ராவனுடைய நேச்சர். ராவனுடைய சுபாவ சமஸ்காரம், உங்களுடைய ஒரிஜினல் சுபாவ சமஸ்காரம் என்ன, பிரம்மாவனுடையது எதுவோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் சுபாவ சமஸ்காரம். அதனால் பழைய ராவனுடைய சமஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணாதுங்க,
தேவதையினுடைய சமஸ்காரம், பிரம்மாவனுடைய சமஸ்காரம், ஆதி காலத்தினுடைய சமஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணுங்கள், அனாதி காலத்தினுடைய சமஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்போ ராவணனை இன்னும் நீங்கள் கொல்லலை, ஒழுங்கா பாதி உயிரோடு இருக்கார், முழிச்சிருக்கார், மயக்கல்ல இருக்கார், திடீர்னு எப்போ வேணாலும் எந்திரிக்கிறார். அப்படியா? யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து பாடையில் வைக்கிறாங்க, அதில் வச்ச பிறகு அசைகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அசைஞ்சதுன்னு என்ன சொல்லுவாங்க? பூதம்னு சொல்லுவாங்களா? பேய், பிசாசுன்னு. அதே போல் பூதமாகாதுங்க, நீங்கள் ஸ்மிருதி சுரூபம் ஆகுங்க. எந்த ஸ்மிருதி சுரூபம்? ஆதி அனாதி காலத்தினுடைய ஸ்மிருதி சுரூபம். இந்த சரீரத்தினுடைய பேர் இருக்குது அப்படின்னா அது எப்போவாது மறக்குதா? வேறு யாரையாவது கூப்பிட்டா கூட என்ன தான் கூப்பிட்றதா நினச்சிப்போம் நம்மளுடைய பேர் எடுத்தாங்க அப்படின்னா. யாராவது ஒருத்தவங்க இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, ராத்திரி உங்களை வந்து எழுப்பி அடுத்த ராத்திரியில் எழுப்பி உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அப்படியா ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுவோமா? டப்புன்னு சொல்ல மாட்டோம். அதே போல் நீங்கள் ஆத்மா அப்படிங்கிறதும் இயற்கையானதாக இருக்கணும், இயற்கையான ஸ்மிருதியில் நிலைச்சிருக்கணும், ஸ்மிருதி சுரூபமாயிடணும். அதனால் நான் ஆத்மா அப்படிங்கிற ஸ்மிருதியில் நீங்கள் எவ்வளோக்களோ செட் ஆவீங்களோ அவ்வளோக்களோ உங்களுடைய குணங்கள், சக்திகள் தானாகவே எமர்ஜ் ஆகும். 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகம் என்றால் பாஸ் வித் ஹானர், மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் நிலை. பாபா சொல்கிறான் பாஸ் வித் ஆனர் அப்படி ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் கஜானா இருக்கோ எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகணும், மதிப்போடு தேர்ச்சி அடையணும். எல்லா கஜானாவிலையும் நிறைஞ்சவர் ஆகணும். அவ்வளோ கஜானாவை நீங்கள் சேமிப்பு பண்ணணும். அது வந்து 21 ஜென்மம் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. பாபா வந்து இந்த முரளியில் 6 விதமான கஜானாவை சொல்லியிருந்தார். அந்த எல்லா கஜானாக்களையும் நம்ம சேமிப்பு செய்யணும். அதாவது தனக்குள்ளே தாரணை பண்ணணும், கஜானாவை அதிகப்படுத்தணும். நேரத்தினுடைய அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எல்லா கஜானாவையும் சேமிப்பு பண்ணிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். நேரத்தினுடைய மணி ஒரு தடவை அடிச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த கஜானாவை நம்ம சேமிக்க முடியாது. அந்த மாதிரி மணி அடிக்கிறாரு, டைம் ஆயிடுச்சுன்னு மணி அடிச்சிட்டாரா. முரளி ரொம்ப பெரிய முரளி, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த முரளியில். இப்போ டைம் இல்லாதனால 6 விதமான கஜானாவை பார்த்தா, 1 நேரத்தினுடைய கஜானா, 2வது எண்ணங்களின் கஜானா, 3வது வார்த்தைகளின் கஜானா, 4வது வந்து ஞான கஜானா, 5வது வந்து யோகத்தின் கஜானா, யோகத்தின் மூலமாக சக்திகளின் கஜானா, 6வது தாரணையின் மூலமாக குணங்களின் கஜானா, அடுத்து சேவையின் மூலமாக ஆசீர்வாதத்தின் கஜானா. இந்த கஜானாவை நமக்குள்ளே நிறைக்கிறதன் மூலமாக அப்புறமா பாஸ் வித் ஹானர், மதிப்புடன் தேர்ச்சி பெற்றுருவோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சிரேஷ்ட பாக்கியம். நம்மளுடைய பாக்கியம் சிரேஷ்டமாகணும்னா என்னென்னு பார்த்தோம்? கஜானாவை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். 2வது ஸ்மிருதி ஸ்வரூபம் பார்த்தோம். ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆகணும், ஆதி அனாதி காலத்தினுடைய ஸ்மிருதி ஸ்வரூபம். அப்புறம் சமஸ்காரங்கள் வந்து என்னுடைய சமஸ்காரம் வந்து இயற்கையானதாக மாறி இருக்கணும், ஆதி அனாதி சமஸ்காரம் இல்லை பிரம்மா பாபாவுடைய சமஸ்காரம். அப்புறம் ஆத்மீக சுரூபத்தினுடைய ஸ்மிருதியில் சதா இருக்கணும். அப்போ தானாகவே நம்மளுடைய குணங்கள், சக்திகள் தானாகவே வந்து எமர்ஜ் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம். ஸ்மிருதி சுரூபம் தான் ரொம்ப முக்கியம். 3வது பாஸ் வித் ஹானர், மதிப்போடு தேர்ச்சி அடைகிறத பற்றி பார்த்தோம். மதிப்போடு தேர்ச்சி அடையணும்னு என்ன பண்ணணும்? எல்லா கஜானாக்களுடைய சேமிப்பையும் அதிகப்படுத்தணும், ஸ்டாக் அதிகப்படுத்தணும். அப்போ நம்ம பாஸ் வித் ஹானர் ஆயிடுவோம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு லைன் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த முரளியில் பாபா வந்து ஜெகதீஷ் பாய் கூட பேசுவார். அதில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைனை வந்து எல்லாருமே எழுதி வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதாவது நவீனத்தன்மையின் சேவைக்கு நிமித்தமாகணும் அப்படின்னார், புதுமையான சேவைக்கு நிமித்தமாகணும். அந்த லைன் இது தாங்க, புதுமைத்தன்மையினுடைய சேவைக்கு வந்து நிமித்தமாகணும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் நோட்ஸ் எழுதுனீங்களோ அதை நீங்களே ஒரு தடவை படிங்க. இன்றைக்கி என்ன பாயிண்ட் இருந்தது? யோகா அப்படின்னா சிரேஷ்ட பாக்கியம்னு இருந்ததா? அதனால் இன்றைக்கு ஹோம்ஒர்க் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பாக்கியத்தினுடைய 5 அடையாளங்கள் எழுதணும். பாக்கியத்தினுடைய வார்த்தையினுடைய பா இருக்குல்ல, அதுக்குள்ளே எழுதணும். பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எழுதிட்டு அதுக்குள்ளே அந்த உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது பாக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதை எழுதணும். 5 விஷயங்கள். பாக்கியத்தினுடைய அடையாளங்கள் எதெல்லாம் சொல்கிறாங்க உலகத்தில்? திலகம், லக்ஷ்மி, ஸ்வஸ்திக், ஆமை சொல்கிறாங்க, அப்புறம் உதிக்கும் சூரியன் சொல்கிறாங்க, அப்புறம் வில்வ இலை சொல்கிறாங்க, லாஃபிங் புத்தா அதாவது குபேரரை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த பாங்கிறத எழுதிட்டு அதுக்குள்ளே இந்த 5 விஷயத்தையும் எழுதணும் இன்றைக்கி. ஓகே, 5
பாக்கியத்தினுடைய அடையாளங்கள். ரெண்டாவது என்ன, யோகம் அப்படின்னா ஸ்மிருதி ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது இதில் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிக்சரை நீங்களே வரையுங்க, அதை பாதியாக பிரிங்க. ஒரு பக்கம் வந்து ஆத்மாபிமானி, இன்னொரு பக்கம் தேகாபிமானி. பிசி அப்புறம் எஸ்சி, சொல் கான்சியஸ், பாடி கான்சியஸ். இந்த பக்கம் எழுதுங்க டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அகங்காரங்கள், விகாரங்கள். இந்த பாதியில் இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எழுதுங்க. அடுத்து அந்த பக்கம் சாந்தம், சுகம், மகிழ்ச்சி, யோகி, தபஸ்வி. இந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்கள் வரையணும் இன்றைக்கி. ஓகேவா? இதுதான் ஹோம்ஒர்க், ரெண்டாவது ஹோம்ஒர்க்கு. மூணாவது பாயிண்ட் என்னவாக இருந்தது, யோகம் என்றால் பாஸ் வித் ஆனர் வந்ததா? பாஸ் வித் ஆனருங்கிறனால 3 வெற்றியினுடைய சின்னத்தை நீங்கள் உருவாக்கணும் இன்றைக்கி. வெற்றியின் அடையாளம் என்னெல்லாம் காட்டுறாங்க? ஒன்று வந்து கேடயம், பதக்கம், ட்ராஃபி, மெடல் கொடுக்குறாங்களா, அப்புறம் கொடி கூட இருக்குல்ல, வெற்றி கொடி, அதுவும் சின்னம். வேற என்ன, கிரீடம், வெற்றியினுடைய லட்சியம் கிரீடம். தீபச்சுடர் இருக்குது, மலையின் உச்சி, அதுவும் வெற்றியினுடைய அடையாளம். டோல்பாஜி இருக்குது, மங்கள வாத்தியம், அது கூட வெற்றி முழக்கம். வெற்றி திலகம் இருக்கா, அப்போ திலகம் கூட வெற்றியின் அடையாளம். இதை வந்து நீங்கள் படமாக வரையணும். இதை 3 எப்படி, ஒரு கிரீடம் இருக்குது, ஒரு திலகம் இருக்குது, 3 மட்டும். ஓகே, அதனால் 3 யோகாவினுடைய அடையாளத்துக்கு 3 ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு. அச்சா, ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க, ஆகாயம் அழைக்க, புது பாதை, புனித பயணம். சிவன் தீபம், ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை, ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற, மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கே ஆரம்பிக்க. தடையின்றி, சோர்வின்றி, தளர்வின்றி நிலைத்திட, உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலன். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா.